அவரோடு எனக்கு இருக்கிற சம்பந்தத்தை பாரு, அதனால என்னை அனுகிரகிக்கும். வேறு எந்த விதமான என்னிடத்துல இருக்கிற குணங்களையோ எனக்கு இருக்கிற தீய பண்புகளையோ பார்க்க வேண்டாம். என்னிடத்துல இருக்கிற தீய பண்புகளை பார்க்க வேண்டாம். பார்த்தா கைவிடுவேன். இவ்வளவு தோஷத்தோட இருக்கிற உன்னை எதுக்கு நான் அனுகிரகிக்கணும்னு விட்டுடுவேன். அதனால தீய பண்புகளை பார்க்க வேண்டாம். என்னிடத்துல இருக்கிற நல்ல குணங்களையும் பார்க்க வேண்டாம். ஏன்? என்னிடத்துல இருக்கிற நல்ல குணத்தை பார்த்து எனக்கு அனுகிரகிச்சா அப்ப எனக்கு கர்வம் ஏற்படும். எனக்கே நல்ல குணம்லாம் இருக்கு, அதனாலதான் கிடைச்சது அப்படின்னு அகங்காரம் ஏற்படும், மமகாரம் ஏற்படும். அதனால சாத்விக குணமே போய் இது சுவார்த்த அனுபவமாகி அது ரொம்ப பெரிய பாபங்கள்ல கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால எனக்கு இருக்கிற நல்ல குணங்களையும் பார்க்காம என்னிடத்துல இருக்கிற தீய குணங்களையும் பார்க்காம சரி அப்ப அவங்க எப்படிதான் அனுகிரகிக்கிறது, அவங்க எப்படிதான் அருள்றது அப்படின்னு பகவான் கேட்க, பிதாமகம் நாதமுனி விலோக்கிய, எனக்கு ஆச்சாரியராகவும் இருக்கிறார், எனக்கு பாட்டனாராகவும் இருக்கிறார். என்னோட தொடர்புடைய அந்த ஆச்சாரியர் நாதமுனிகள். அவரை பாருங்க, நாதமுனிகளோட ஒரு தொடர்பு இவருக்கு இருக்குங்கிறத மாத்திரம் பார்த்துட்டு அனுகிரகித்தா வேற என்ன வேணும்? ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே இவருக்கு இதெல்லாம் ஏற்பட்டதுன்னு நினைத்து அனுகிரகித்தார். அதை தவிர வேற எதையும் நான் கருதவில்லை. அதுதான் இருக்கிறதுலேயே உயர்ந்தது, அதுதானே உனக்கும் பிடித்தது என்று எம்பெருமானிடத்துல கடைசி ஸ்லோகத்துல விண்ணப்பிக்கிறார். அப்படி ஆச்சாரிய சம்பந்தத்தினாலதான் நமக்கு அத்தனை குணங்களும் ஏற்படுகிறது. ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனுடைய சம்பந்தத்தினாலதான் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏற்படுகிறது. அதுதான் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். நீ அப்படி உள்ளே படுத்து உறங்கி கொண்டு எங்களோட சேரலைன்னா அப்ப இத்தனை காலம் உனக்கு சொன்ன அந்த குணங்கள், உன்னிடத்துல இருக்கிற அந்த நல்ல குணங்கள் எல்லாம் ஒண்ணுமே அசத் சமமாகிவிடும், எதுவுமே இல்லைங்கிற நிலைக்கு சேர்ந்து விடும். அதனால உள்ளே ரொம்ப நேரம் படுத்துட்டாச்சு, இப்ப எழுந்துவா, உனக்கு என்ன வேறுடைய, உனக்கு முதல்ல தனியா என்ன உள்ளே அனுபவம். உடனே உள்ள இருக்கிறவங்க கேட்கிறான், சரி எல்லாரும் போந்தாரோ, எனக்கு உங்களுடைய சுகம் உண்டோ? அவ தெரிவிக்கிறான், இப்பதான் உணர்ந்து கொண்டாலே நானே தான் ஆயிடுவேன், தன்னுடைய சொரூபத்தை தெரிஞ்சு விட்டா, அம்மா நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் தான் முதல்ல உங்க இடத்துல வைத்தேன், என்னுடைய குற்றம் தான் க்ஷமை கொள்ளணும்னு பிரார்த்திச்சுன்றவோ அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்க எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு உங்களுடைய சுகம் உண்டோ? உண்மையில எனக்கு உங்களை தவிர வேற ஏதாவது பிராப்தி உண்டா? உங்களோட சேர்ந்தாதான் எனக்கும் இன்பம், எனக்கும் சுகம் என்று தெரிவித்து, உணர அறியாத சிறு பெண்களும் உணர்ந்தால் புறப்படவில்லை. அவ காரணம் சொல்றான், ஐயோ எல்லாரும் சின்ன குழந்தைகள், என்னை விட இன்னும் சின்ன பசங்கள்லாம் இருக்கா இந்த திறன்ல, இந்த கூட்டத்துல, எல்லாரும் எழுந்து வரட்டுமே, கொஞ்சம் நாடி ஆகட்டுமே, சிரமப்படுத்த வேண்டாமே. சின்ன குழந்தைகள்னா கொஞ்சம் சாதாரணமா கொஞ்சம் தாமதித்து தானே எழுந்திருப்பா. அதனால அந்த காலம் வரட்டும், எல்லாருமே எழுந்த பிற்பாடு போகலாம். சிறு பெண்களும் உணர்ந்தால் புறப்பட இருந்தேன், சிறு பெண்களும் உணர்ந்துட்டோம், அதுக்கப்புறமா போகலாம்னு இருந்தேன், அவ்வளவுதான். எல்லாரும் போந்தாரோ, அப்ப எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு திரும்பி உள்ள இருந்து கேட்க, போந்தார் கிருஷ்ண விரகத்தால் ஏற்பட்ட பெண்களைய உன்னை காண்பைக்கு உன் வாசலிலே வந்து கிடந்தார்கள் என்ன? ஆக உள்ளே ஊற விடுங்கோல் என்ன? போந்தாரு வெளியில இருக்கிறவ பதில் சொல்லலாம். உள்ள இருக்கிறவங்க எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு கேட்ட, எல்லாரும் வந்தாகிவிட்டது. கிருஷ்ண விரகத்தாலே, எம்பெருமானை கிருஷ்ணனை பிரிந்திருக்கிற அந்த விரகத்தினாலே துடித்து கொண்டிருக்கிற தாபம், அப்படியே உடம்பு அக்னி போல கொதிக்கிறது. அதனால இப்ப நேரம் அவரை சேவித்தாதான் இந்த தாபம் மாறும். அப்படிப்பட்ட அத்தனை பெண்களும் திரண்டாகிவிட்டது. திரண்டு ஒரு வாசலிலே நின்று கொண்டிருக்கிறோம். உடனே உள்ள இருக்கிறவ சொல்றாங்க, சரி அப்ப கதவு திறந்து எல்லாரும் உள்ள விடுங்கோல வாங்கலாமே அப்படின்னா, ஆறு உள்ளே புற விடுங்கோல போந்து எண்ணிக்கொள். திருப்பி திருப்பி இப்படியே சொல்லிட்டு இருக்கேன், நீ முதல்ல புறப்பட்டு வெளியில வா, புறப்பட்டு மெய்காட்டு கொள். மெய்காட்டு கொள்வதற்கு பிரயோஜனம் தனித்தனியே பார்க்கையும் அனுபவிக்கவும். வெளியில இருக்கிறவா சொல்றா, புறப்பட்டு எல்லாரும் போந்தாரோ, போந்து எண்ணிக்கொள். போந்து எண்ணிக்கொள்ளன்னு வெளியில வா, வந்து எங்க எல்லாரையும் கண்களால பாரு, பார்த்து ஒவ்வொருத்தரையா தொட்டு இவ வந்துட்டா இவ வந்துட்டா இவ வந்துட்டா ஒவ்வொருத்தர் கையை பிடிச்சு நீ கணக்கு பார்த்துக்கோ. அதாவது மெய்காட்டு கொள்கிறார். மெய்காட்டு கொள்னா என்ன இருக்கும்? இந்த காலத்துல அட்டண்டன்ஸ் எடுக்கிறோம்னு சொல்றாங்க. ஒரு வகுப்புக்கு போனா எல்லாரும் வந்தாச்சா, 39 பசங்கள்னா 39 பசங்களும் வந்தாச்சான்னு அட்டண்டன்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இப்ப இவ சொல்றான், அம்மா எல்லாரும் வந்தாச்சு, நீ வெளியில வா. வெளியில வந்து எல்லாரும் வந்துட்டாலும் ஒவ்வொருத்தருடைய கையை பிடிச்சே பாரு, இவ வந்துட்டா இவ வந்துட்டா இவ வந்துட்டான்னு ஒவ்வொருத்தரையும் தொட்டு பார்த்து எண்ணிக்கொள், போந்து எண்ணிக்கொள். இப்படி வெளியில வந்து எண்ணினா என்ன கிடைக்கும்? பாகவதர்கள் ஸ்பர்ஷம், பாகவதர்களை தொட்டு அவருடைய முகத்தை பார்க்கிறது. இதுவே உயர்ந்ததல்லவா? பகவானை பார்த்து சேவிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களை காட்டிலும் இன்னும் மேலான நிலையில இருக்கிற இந்த பாகவதர்கள், இவர்களுடைய ஸ்பர்ஷம், இவர்களை தொடுவதுங்கிறது ஒரு பெரிய பிராமியம், அதுவே ஒரு பெரிய பேரு. இவருடைய முகத்தை பார்ப்பது, இவருடைய பக்தியை அனுபவிப்பது, இவருடைய அனுபவத்தை நன்கு உணர்வது, இதெல்லாம் தான் ரொம்ப சிறந்தது. அதனால நீ வெளியில வா, வெளியில வந்து எங்களை எல்லாம் தனித்தனியை பார்த்து அனுபவி, அந்த அனுபவத்திற்கு நீ எடுத்து வா. நாம் எல்லோரும் கூடினால் செய்வது. சரி உள்ள இருக்கிறவோ, நான் இதை வந்துட்டே இருக்கேன்,
அதுக்கு முன்னாடி நம்ம போய் என்ன பண்ணணும் அப்படிங்கிற காரியத்தை சொல்லும் போது என்ன கேட்க, வல்லானை பொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடையோர் என்பாராய். முதல் பாசுரத்துல இதுதான் நாராயணனை நமக்கே பரிந்துருவான்ங்கிற பாசுரத்துல இருந்து என்ன பண்ண போறோம், எம்பெருமானை பாட போகிறோம். இப்ப மட்டும் புதுசா வேற ஏதாவது பண்ண போறோமா, அந்த எம்பெருமானை தான் பாட போகிறோம். யார, வல்லானை பொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடையோர் என்பாராய். 5வது பாசுரத்திலே மாயனை மண் வடமுதலை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனையும் தொடங்கினான். அங்க ஆரம்பிக்கத்துல மாயன்னு தொடங்கினவள். இப்ப இந்த 15வது பாசுரத்துல முடிக்கிறச்ச மாயனை பாடையோர் என்பாராய். மாயன்னு தொடங்கினாள். அந்த மாயனுடைய குணங்கள் என்ன, அவருடைய பெருமைகள் என்னங்கிறத வரிசையா சொல்லி அப்படிப்பட்ட மாயனையே பாடுவோம் இந்த பாசுரத்துல முடிக்கிறான். அந்த மாயன் யாரு, வல் ஆணை கொன்றாமை, குவலயா பீடத்தை கொன்று நம் ஜீவனமான தன்னை நோக்கி தந்தவனி. பெரிய வலிமை பொருந்திய யானை கம்சன் நிறுத்தி வைத்திருந்தான். அந்த வெல்விழவுங்கிற ஒரு வியாஜத்திற்காக கண்ணனையும் பலராமனையும் அக்ரூரையிட்டு அழைத்து வந்தான். வந்த சமயத்துல இவனை எப்படியாவது முடிக்கணும், நம்ம விட்ட அரக்கரங்கள் எல்லாம் கிருஷ்ணர் முடிச்சுட்டார். சரி, இப்ப அவரை நேர வரவழைத்து கண்ணனை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு நேர மாமா கம்சன் அவர் உட்கார்ந்து இருந்தார். உட்காரிக்கல முதல்ல யானையை நிறுத்தி வைத்திருந்தார், அடுத்து மல்லர்களை நிறுத்தி வைத்திருந்தார், 3வது தான் வைத்திருந்தார், தானே நின்று கொண்டிருந்தார். யானை கிட்ட எப்படியும் கிருஷ்ணர் தப்பிக்க முடியாது. இந்த யானையை கிருஷ்ண பலராமர்களை முடித்து விடும். ஒருவேளை கிருஷ்ணர் அந்த யானையை முடித்து தப்பி வந்தாலும் முட்டிக சாணுற மல்லர்கள் இருக்கிறாங்களே, இவர்கள் கிருஷ்ண பலராமர்களை முடித்து விடுவார்கள். சரி, இல்லை இவர்களும் ஒரு வேலை முடிக்கலன்னா நானே இருக்கேன் அப்படின்னு ரொம்ப தைரியமா இருந்தானா கம்சன். அதற்கு முன்னாடி இந்த யானையெல்லாம் நிறுத்தி வைக்கிறச்ச கூட அவன் ஒரு திட்டம் போட்டிருந்தான். இப்படி யானையை பார்க்க வரும்பொழுது இப்படி அவன் கிருஷ்ணர் அந்த யானை முடிச்சுடுத்துன்னா உடனே என்ன பண்ணுவான், போன அழலான்னு இருந்தான். ஐயோ வருவானே, இப்படி உன்னை 10 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பிட்டேன், இப்பதான் உன்னை பார்க்கலான்னு ஆசையா வர வச்சா இப்படி யானை காலில் போய் மாட்டி இப்படி போயிட்டியே அப்படின்னு ரொம்ப தவிக்கிறான். ரொம்ப அப்படியே நடிச்சு நல்ல பேர் வாங்கலான்னு அப்படி அவன் ரொம்ப திட்டம் போட்டுருந்தானா. ஆனா அத்தனையும் கிருஷ்ணர் என்ன பண்ணாருன்னா தான் நடிச்சுட்டார். மாமனை முடிச்சு கம்சனையும் முடிச்ச பிற்பாடு, ஐயோ உன்னை பார்க்கலான்னு 10 வருஷம் கழிச்சு வந்தேனே இப்படி போயிட்டியேன்னு நான் என்னெல்லாம் கம்சன் நினைத்திருந்தாலோ அந்த நினைவெல்லாம் கிருஷ்ணர் அப்படியே நடத்தி அங்க இருக்கிற கோபிகைகள் அங்க இருக்கிற அடியார்களுக்கு இன்பத்தை கொடுத்தான்னு சரித்திரம் காட்டப்படுகிறது. வல்லானை கொண்டாமை. அப்படி அந்த யானையை முடித்தார். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை, மாற்றாரை அழிக்க வல்லானைன்னு வாசனம் இல்லை. யாரெல்லாம் விரோதிகளோ அவர்களை தலையை செய்விடணும், அவர்களை அழிக்கிடணும். அப்படியா பெருமானுக்கு எண்ணம்? பெருமான்னா என்ன அர்த்தம், எல்லோருக்கும் சொத்து, எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தனக்கு சம்பந்தம் இருக்கிறவர்கள் எல்லாரும் குழந்தைகள் தானே. அப்ப இவன் விரோதியா இருக்கான்னா அவனிடத்துல இருக்கிற விரோதத்தை தான் அழிப்பார். விரோதிய ஒரு வழியா தலையை செய்விடுவாரான்னா அப்படி செய்ய மாட்டார். அவனிடத்துல இருக்கிற விரோதத்தை தான் அழிப்பார். அதுதான் மாற்றாரை மாற்றழிக்க வல்லாமை. எதிரிட்ட கம்சாதிகளை அனாயாசேன நசிப்பித்து, நீயே கம்சனை முடிச்சுட்டாரே, அவரிடத்துல இருக்கிற விரோதத்தை மாத்திரம் தானே போக்கடிக்கணும் கேள்வி வரும். அதற்கு என்ன பதில் அப்படின்னா, விட்டு வைத்தாரே 10 வருஷம் ஒவ்வொரு அரக்கையா முதல்ல பூத்தனையில ஆரம்பித்து கேசி பரியந்தம் ஒவ்வொரு அரக்கரையா அனுப்புறான். இவன் உணரலாமா, ஐயோ இத்தனை அரக்கர்களை அனுப்பியிருக்கோம் அப்படின்னா கிருஷ்ணன் உண்மையிலேயே பரமாத்மா தான். எத்தனை காலம் இந்த உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க முடியும், அந்த கிருஷ்ணனால தான் என் உயிர் போறதுன்னா போகட்டுமே அப்படின்னு தான் ஒரு முடிவெடுத்து தான் உணர்ந்து, ஐயோ பரமாத்மா வந்திருக்கிற அவருடைய திருவடியில பணிமோன்னு உணர்ந்து வந்திருந்தான்னா நேரடியா கிருஷ்ணர் அவர் ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டார். ரொம்ப அழகா சேர்த்துட்டு வைகுந்தத்தையே கொடுத்து அனுபவத்துல சேர்த்திருப்பார். ஆனா இந்த கடைசி வரைக்கும் அந்த விரோத மனப்பான்மை விடவே இல்லை. அதற்கு காரணம் என்ன, இந்த சரீரத்தையே தான் நினைச்சு கொள்ளலாம். இந்த கம்சனாக இந்த உடம்பு இதுதான் நிஜம், இந்த உடல் போயிடுச்சுன்னா எனக்கு வேற எந்த சுகமும் இல்லைங்கிறதையே தான் கடைசி வரைக்கும் பிடித்து கொண்டிருந்தான். அப்ப அவனிடத்துல இருக்கிற அந்த உடல்ங்கிறத பறிச்சாதான் அந்த ஆத்மாவிற்கு ஞானம் ஏற்படும். அடுத்த பிறவியில நல்ல ஒரு ஞானத்தோடு நல்ல அனுஷ்டானத்தோடு இருந்து திரும்பி பக்தியை வரவழைத்து அந்த பக்தி மூலமாக எம்பெருமானை அடைய முடியும். அப்ப அதற்கு தடங்களா இப்ப எது இருக்கு, அவனுடைய உடல். கம்சனாகிற அந்த உடலை வைத்திருக்கிற வரைக்கும் அவனுக்கு என்ன ஆணவம் அகங்காரம், இந்த உடலோட இருக்கிற என்ன யார் என்ன பண்ணிட முடியும் இப்படிங்கிற அந்த உணர்வு இருந்தது. அப்ப இந்த உணர்வுக்கு காரணமா இருக்கிற இந்த உடலை அழிப்போம். இந்த உடல் இருக்கிறதுனால நம்ம விரோதம் பாராட்டலாம். உடலை எடுத்துட்டோம்னா ஆத்மாவுக்கு அடுத்த உடல் கிடைக்க போகுது, அடுத்த ஜென்மம் எடுக்க போகுது. அந்த ஜென்மத்துல நல்ல திருந்தி நல்ல ஞானத்தோட பக்தியோட அனுஷ்டானத்தோட இருந்து அடையட்டுமே அப்படிங்கிறதுக்கோசரம் தான் கம்சனை முடித்தாரை ஒழிந்து வேற எந்த காரணத்தினாலும் இல்லை. அப்ப மாற்றாரை மாற்றழிக்க வல்லாமைன்னா என்ன அர்த்தம், விரோதிகளை ரொம்ப விரோதத்தால அப்படியே அழிச்சிடுவாங்கிறது அர்த்தம் இல்லை.
விரோதிகளுக்கும் காலம் கொடுப்பார். காலம் கொடுத்து நீ விரோதத்தை மாத்திக்கிறியா அப்படின்னு பார்த்து அந்த விரோதத்தை தான் அழிப்பார். மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை. எப்பேற்பட்ட ஆச்சரிய மாயன்னா ரொம்ப ஆச்சரிய செயல்களை உடையவன், ஆச்சரிய குணங்களை கொண்டிருப்பவன். தன் கையில் அவர்கள் படுமத்தை தான் பெண்கள் கையிலே படுமனை. வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை. அற்புதமா அர்த்தம் காட்டுறார். யானைய முடிச்சார். யானை ரொம்ப கஷ்டப்பட்டது, அதை அழிக்கிறச்ச எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்குமோ. அதுக்கப்புறம் இந்த மாற்றார் யாரெல்லாம் எதிரிகள், மல்லர்கள், கம்சன், இது முதலான எதிரிகள் எல்லாம் அழிக்கும் போது அவெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பாள். உயிர் போற சமயத்துல ரொம்ப துக்கப்பட்டிருப்பா, எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. இந்த கஷ்டத்தெல்லாம் இப்ப கிருஷ்ணர் அனுபவிக்கிறார். யாரிடத்துலன்னா கோபிகைகள் இடத்துல. கோபிகைகள் கூப்பிட்டு ரெண்டு கையால ரெண்டு தட்டு தட்டினாலோ உரல்ல போட்டு கட்டி வச்சாலோ ஏதோ சின்ன சின்ன சிறுமிகளை பண்ணி கண்ணனை துன்புறுத்தி விளையாடினாலோ அப்போ இவர் ரொம்ப பயப்படுவார். ஐயோ என்னால தாங்க முடியல, எனக்கு வலிக்கிறதே, எனக்கு இப்படி இருக்கே அப்படி இருக்கே, உரல்ல கட்டி போட்டு என்னால அவுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப பாவமா தன்னுடைய முகத்தை வச்சுட்டு அவர்கள்லாம் எப்படி அரக்கர்கள் எல்லாம் கிருஷ்ணர் கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டாரோ அது மொத்தனையும் அந்த பாடல்லாம் இப்ப கிருஷ்ணர் கோபிகள் இடத்துல விடுவார். எதிரிகளை தான் தோற்பிக்குமாகவே நம் கையிலே தோற்ற ஆச்சரிய பூதனை. அப்ப கோபிகைகள் இடத்துல இவர் வந்துட்டாருன்னா ரொம்ப பயந்து ஒடுங்கி அவர்கள் சொல்ற அத்தனையும் கேட்டுட்டு சிறு பையனா அப்படி சிறுவனாக சுத்தி கொண்டிருப்பான். அப்போ வல்லானை கொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை சான்ற முட்டிகாதிகளை நிரசித்தார் போல் நம்மை தன்னோடு சேர ஒட்டாத இடையருடைய சங்கல்பத்தை போக்கினானை. இப்ப இத்தனை காலம் இடையர்களெல்லாம் ஒரு சங்கல்பம் வச்சுட்டு இருந்தான். என்ன நடந்தாலும் இந்த கோபர்களையும் அதாவது இந்த கோபிகைகளையும் கிருஷ்ணனையும் சேரப்படக்கூடாதுன்னு இருந்தான். இப்ப அவர்களுடைய மனசையே மாறிட்டாரு. இதான் மாற்றாரை மாற்றழிக்காதான் அர்த்தம். இத்தனை காலம் மாறி இருந்தா என்ன நடந்தாலும் சரி கிருஷ்ணரோட கோபிகள் கூட கூடாதுன்னு அவ்வளவு விரோதத்தோட இருந்தா. ஆனா திடீர்னு ஒரு பஞ்சம் ஏற்பட்டது, நோன்பு நோக்கணும், மழை பெய்யணும், அதனால கோபிகள் எல்லாம் கிருஷ்ணரோட சேரட்டும்னு ஒரு க்ஷணத்துல இவருடைய விரோதம் போக்கினானே. இதுதான் மாயம். எப்பேற்பட்ட ஆச்சரியம் பெருமான் பண்ணியிருக்கிறார். எதிரிகளை தான் தோற்பிக்குமா போல நம் கையிலே தோற்ற ஆச்சரிய பூதனை. எதிரிகள் எல்லாம் தோத்துடுறா இவரிடத்துல, இவர் கோபிகளிடத்துல தோத்துடுறார். இது என்ன ஆச்சரியம்? இதுதான் மாயம். எதிரிகள் எல்லாம் அவரிடத்துல தோத்து ஓடி போயிடுறா, அழிஞ்சு போயிடுறா. ஆனா எம்பெருமான் போய் கோபிகளிடத்துல தோத்து நான் உனக்கு கட்டுப்பட்டவன், நான் உனக்கு தோத்தேன்னு அப்படி இருக்கிறான். பாட நமக்கு அவன் தோற்கும் தோல்விக்கு தோற்று பாட. நமக்கு அவன் தோற்கும் தோல்விக்கு ஜெயித்து படத்தானே எழுதிக்கணும். கிருஷ்ணர் தோக்கிறார்னா நான் ஜெயிக்கிறேன்னு தானே அர்த்தம். ஆனா உண்மையா அடியார்கள் ஜெயிக்க முடியுமா? அடியார்கள் தான் ஜெயிக்கிறார்கள். ஆனா எப்படி? எம்பெருமான் தோத்து அவன் ஜெயிக்கிறான். எம்பெருமான் நம்ம இடத்துல தோத்துட்டான்னா அப்ப அடியார்கள் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவருடைய உள்ளவெல்லாம் எம்பெருமான் பேர்ல போய் சேர்றது, அதுதான் அவருக்கு வெற்றி. இப்படியான இந்த ஆத்மாக்களை நம்ம பேர்ல திருப்பணும், இவருடைய உள்ளத்தெல்லாம் கவரணும். அதற்கு ஏதோ ஒரு வழி வச்சிருக்கான். அதுல தோத்து இந்த உள்ளங்களை எல்லாம் கவர்வதற்கு இதுதான் அவருக்கு வெற்றி. அப்ப இதனால அவன் ஜெயிக்கிறான். நமக்கு அவன் தோற்கும் தோல்விக்கு தோற்று பாட. ஆனா இப்படி நீ ஜெயித்து விட்டாயே, தோற்பிட்டு நீ தான் ஜெயித்திருக்க அப்படின்னு எம்பெருமானை குறித்து ரொம்ப சந்தோஷமாக பாட வேண்டும். அதற்காக நீ எழுந்து வர வேண்டும்னு உள்ள இருக்கிற அந்த கோபிகை குறித்து கூப்பிடுகிற அற்புதமான பாசனம், எல்லை இடங்கடி ஏற்கிற பாசனம். இதுல சுருக்கமா என்ன ஆழ்வார் எழுப்பப்படுகிறார்ன்றத ஒரு 5 நிமிஷத்துல சொல்லி முடிவுக்கு கொண்டு வருகிறேன். இப்ப வரிசையா ஒவ்வொரு ஆழ்வார்களை பார்த்து கொண்டு வருகிறோம். அதுல இந்த பாசனத்துல இருக்கிற மீதம் இருக்கிற ஒரே ஆழ்வார் யாரு? 10 ஆழ்வார்கள்ல இறுதியா இருக்கிறவர் திருமங்கை ஆழ்வார். அவர் தான் இந்த பாசனத்துல எழுப்பப்படுகிறார். எல்லே இளங்கிளியே, அவர்தான் இளங்கிளி. 10 ஆழ்வார்களை கூட கடைக்குட்டியா இறுதியாக அவதரித்தவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார் தானே. அதனால எல்லே இளங்கிளியே, ரொம்ப சிறு கிளியா இருக்கிறவரே. அதுக்கு மேல அவரே தன்னை கிளியா வேற சொல்லிக் கொண்டிருக்கிறார். திருநெடுந்தாண்டகம் முதலாம் பாசனங்களை பார்க்கும் பொழுது மென்கிளி போல் பிரமிழக்கும் என் பேரையே அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய நாயிகா பாவத்துல தன்னை ஒரு பெண்ணாக நினைத்துக் கொள்கிறாள். அது அப்பா ஒரு தாயார் இருப்பதாகவும் அந்த தாயார் தன்னுடைய பெண்ணை பார்த்து கிளி போல மிளத்துறாளே, நான் சொல்றேன் திருநாமங்களை கேட்டுட்டு திரும்பி அப்படியே சொல்றானே அப்படின்னு கிளி எப்பவுமே என்ன பண்ணணும்? சொன்னதை சொல்லுவான் கிளி பிள்ளைன்னு ஒருத்தர் முன்னாடி சொல்றது அதை கேட்டு திரும்பி சொல்ல முடியும். அதனால இப்படி திருமங்கை ஆழ்வார் சொல்றாருன்னு திருமங்கை ஆழ்வாரே கிளியாகவும் பாசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அது இவருக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. எல்லே இளங்கிளியே இன்னும் உறங்குதியோ. நம்முடைய பாசனங்கள்ல நான் உறக்கவும் தான் இல்லை, ஒன்னும் சோர் இல்லைன்னு அப்படியே ரொம்ப நாயிகாவாதத்துல துடித்து கொண்டிருக்கிறார். எனக்கு
உறக்கமே இல்லை இந்த பொண்ணுக்குன்னு அப்படியெல்லாம் பாசுரங்கள்ல இருக்கு. ஆனா இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறாரே உள்ள அப்படின்னு கோபிகை, அதாவது ஆண்டாள் திருமங்கையாழ்வாரை எழுப்புவதாக கொள்ளலாம். எல்லை இளங்களியே இன்னும் உறங்குதியோ சின்ன நடையமே. உடனே திருமங்கையாழ்வார் என்ன பண்றாரு, இப்படி கோபமா பேச வேண்டாம் அப்படின்னு அவர் பதில் சொல்றாரு. ஏன்னா அவர் எப்பவுமே கையில வாடு கேடயம் கத்தி முதலான ஆயுதங்களோட எங்க போனாலும் சேவை சாதிக்கிறார். அதனால அதெல்லாம் கையில கொண்டு எம்பெருமானையே அந்த வாளை கொண்டுதானே திருமந்திரத்தை பெற்றார். அதனால அவர் சொல்றார், இப்படி எல்லாம் சிவிக்கன்னு பேச வேண்டாம். அந்த இடத்துல என்ன, வள்ளீர்கள் எல்லை இளங்கிலேயே இன்னும் உறங்குதியோ சின்ன நடையமி நகமையை போதர்கின்றேன், இதோ வந்துடுறேன், நான் தான் கடைசி தெரிஞ்சுட்டேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு அவர் தெரிவிக்க, வல்லையின் கட்டுரைகள் மண்டே உன் வாயிருக்கும். நீ நன்னா பேசுற சாமர்த்தியம் உண்டுங்கிறது எனக்கு நன்னாவே தெரியுமே. திருமங்கையாழ்வார் நல்ல பேச்சு சாமர்த்தியம் உடையவர். நான் நாடுகவி பெருமாள்னு அவருக்கு பெயர். எந்த விதத்துல வேணாலும் அவர் கவிதை, அதாவது பாசுரங்களை ஏற்றுவார். ஆசு கவி ஒரு விஷயத்தை சொன்னா சொல்லின அடுத்த க்ஷணத்திலேயே அதை பத்தின பாசுரம் எழுதக்கூடிய சாமர்த்தியம் அவருக்கு உண்டு. சித்திரகவி விஷயத்த சொன்னோடனே எல்லாரும் பாசுரம் பண்ணிட்டுவா, ஆனா அதுல ரொம்ப வர்ணனை அப்படியே அழகு அதெல்லாம் இருக்குமா, பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்யமா, கேட்கறதுக்கு ரொம்ப இசையா, ரொம்ப அனுபவமா இருக்குமானா அது பல பேர் இடத்துல இருக்காங்க. ஆனா திருமங்கையாழ்வார் சித்திரகவி, ரொம்ப அற்புதமா வர்ணித்து எவ்வளவு சொல்லணுமோ அத்தனையும் சேர்த்து நன்கு பாடுவார். ஆசுகவி, சித்திரகவி, மதுரகவி, வர்ணிக்கிற பேர் வழின்னு ஏகப்பட்ட சப்தங்களை இட்டு ஒண்ணுமே புரியாமலாம் வர்ணிச்சிடுவார். ஆனா மதுரமா இருக்கும். அந்த பதங்களை கேட்கும் பொழுதே அப்படியே இன்பத்தேன் வந்து பாயுது காணிதில்லேன்னு எப்படி சொல்லணுமோ அது மாதிரி ரொம்ப இன்பமா ஆனந்தமாக இருக்கும் மதுரகவி. ஆசுகவி, சித்திரகவி, மதுரகவி, விஸ்தார கவி. எவ்வளவு விளக்கணமோ ஆழ்ந்த பொருள்களெல்லாம் எவ்வளவு உண்டோ அத்தனையும் நன்கு விளக்கி சொல்வார். ஆகையினால இப்படி 4 விதமான கவிகள் உள்ள கவிகள் பண்றது சாமர்த்தியம் உடையவர் திருமங்கையாழ்வார். 6 திவ்ய பிரபந்தங்களை அருள் செய்திருக்கிறார். மாறன்மணிக்கு தமிழ்மலைக்கு மங்கையர் போன அரங்கம் கூட அவதரித்த வீருடைய கார்த்திகை நாள்னு திருமங்கையாழ்வாரை பத்தின உபதேச ரத்னமாலை பாசுரத்துல மணவாள மாமணிகள் கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட பேச்சு சாமர்த்தியம் உடையவர் திருமங்கையாழ்வார். வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிவு. திருமங்கையாழ்வார் இனிமே தான் அவதரிக்க போகிறார். ஆண்டாள் காலத்துக்கு பிற்பாடு தானே நான் ஆண்டாள் தெரிவிக்கிறார், நீ பின்னாடி நீர் அவதரித்து இப்படிலாம் பேசுவீர். அது மாத்திரம் இல்ல, நும்மை தொழுதோம் இம்மைக்கு இன்பம் பெற்றோம் இந்தளூரிலேன்னு திருவிந்தளூருங்கிற அந்த பரிமள ரங்கநாதன் அந்த எம்பெருமானை போய் சேவிக்கும் பொழுது சன்னதி மூடி இருந்ததாம். உடனே ரொம்ப கோபம் ஊடுகிறார். ஆண் தன்மையிலேயே அந்த எம்பெருமானோடு ஊடல் சண்டை ரொம்ப கோபத்துல கடித்து சொல்லுகிறார். பத்தி நன்னா எனக்கு தெரியுமே, இப்படிதான் அடியார்களை ரொம்ப வருத்தப்பட வைப்பீர். எல்லா அடியாரோடையும் என்ன ஒக்க எண்ணி இருப்பீரோ அடியேனை என்னால எம்பெருமானிடத்திலேயே வார்த்தை ஆடி இருக்கிறார். அவரிடத்திலேயே கொஞ்சம் கடிதெல்லாம் பேசி இருக்கிறார் திருமங்கையாழ்வார். அதனால வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிவு. நீர் அவதரித்து இப்படி எல்லாம் பேசுவீர்கிறது எனக்கு முன்னமே தெரியும்னு ஆண்டாள் தெரிவிப்பதாகவும், வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுற. உடனே திருமங்கையாழ்வார் பதில் சொல்றார், நான் கடித்து பேசினது இருக்கட்டும், நாச்சியார் திருமொழியில நீர் கடித்து பேசினதெல்லாம் என்ன சொல்றது, பொங்கை தன்னை விளங்கோடும் அள்ளி பறித்துட்டு அவன் மார்பிலிருந்து என் அழக தீர்வேனே அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய முளைகள் அந்த ஸ்தனங்களையே நான் பறித்து போட்டுடுவேன் எம்பெருமான இடத்துல. எம்பெருமான தவிர இன்னொருத்தருக்கு நான் ஆட்பட மாட்டேன். அப்படி ஏதாவது மாநிலவதற்கு என்ற பேச்சுப்படி வாழ்கின்றேன் கண்டாய் என்பதனை அவ்வளவு துடித்து எம்பெருமானிடத்திலே விரோதித்து அவரிடத்திலே இப்படி எல்லாம் கடித்து பேசி இருக்கிறது ஆண்டாள் நாச்சியார் உம்முடைய பாசுரங்களையும் இருக்கேன் அப்படின்னு திருமங்கையாழ்வார் பதில் சொல்றாராம். வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் பாகவத சேஷத்துவம் புத்தகம் உன் அடியாருக்கு அடிமை என்று திருமங்கையாழ்வார் தான் ஸ்பஷ்டமா காண்பித்தார். அப்போ அடியாருக்கு அடிமைன்னு இருக்கணும். அதனால நான் இப்படி மீறி பேசிட்டேன், ஆண்டாள் நாச்சியாரை சமைகள் நானே தான் ஆயிடுங்க என்று தன்னுடைய பாசுரங்கள்ல சொன்னபடி நான் தெரிவிப்பதாகவும், ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வேறு, எல்லாரும் போந்தாரோ எண்ணிக்கொள். சடக்கென வாரம் திருமங்கையாழ்வார் நீர் வந்தாதான் ஆழ்வார்கள் கோஷ்டியை சிறப்பிக்க முடியும். நீர் வந்தாதான் அத்தியன உற்சவத்தை தொடங்க முடியும். இவர் தானே அத்தியன உற்சவத்தை பிரார்த்தித்து நம்பெருமான இடத்துல போய் பிரார்த்தித்து ஆழ்வாருடைய அருள் செயல்களை நீர் கேட்க வேண்டும், தனித்து 10 நாள் ஒதுக்கி உற்சவத்தை கொண்டாட வேண்டும் பிரார்த்தித்து ஆரம்பித்து வைத்தவரே திருமங்கையாழ்வார் தான். அதனால ஒல்லை நீ போதாய் நீர் சீக்கிரம் வாரும், உனக்கு என்ன வேறுடைய உனக்கு மாத்திரம் என்ன தனியா. ஏன்னா இவர் மடல் தான் எடுத்திருக்கிறார். நம்பெருமானையே மிரட்டி நான் மடல் எடுத்துருவேன், நீர் அனுகிரகம் பண்ணலன்னா உங்க பத்தியில எல்லா குற்றங்கள் நீர் என்னென்னலாம் ஏமாத்திருக்கீர், எத்தனை பேரை எப்படி எப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திருக்கீர்னு ஊரறிய உலகறிய போய் மடல் எடுத்து சொல்லிவிடுவேன்னு அவரை ரொம்ப அப்படியெல்லாம் ரொம்ப கடிந்து பேசி ஒரு வேறு விதமான பிரபந்தம். இந்த மடல்ங்கிற இந்த பிரபந்தம் வேற யாருமே அருள் செய்யவில்லை. அப்போ இது வித்தியாசமான இந்த ஒரு வழியிலே எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றிருக்கிறார்கள் தான் வேறுடைய. உனக்கு என்ன வேறுடைய
எல்லாரும் போந்தாரோ போந்தாரும் எண்ணிக்கொள். எல்லாரும் வந்தாச்சா அப்படின்னு திருமங்கையாளர் கேட்கிறார். எல்லாரும் வந்து விட்டார். வந்து நீரே பார்த்து ஒவ்வொருத்தரையா பார்த்து எண்ணிக்கொள், எல்லாரையுமா சேர்த்து இந்த அத்தியன உற்சவத்தை நன்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். எல்லாரும் போந்தாரும் போந்தாரும் எண்ணிக்கொள், வல்லானை பொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடேலோ என்பாய். இந்த ஒவ்வொரு சரித்திரம் கோலையா வீட்டத்தை நிரசித்ததாக இருக்கட்டும், அதே மாதிரி மல்லர்களை மாத்தாரை அழித்ததாக இருக்கட்டும், மாயன் அவன் ரொம்ப ஆச்சரிய சேட்டிதங்களுடைய ஒன்றை இந்த குணங்களை ஆகட்டும், இது எல்லாம் திருமங்கையாழ்வார் அவருடைய ஒவ்வொரு பதிகத்திலையுமே அதை நன்கு விரிவாக பாடியிருக்கிறார். அதனால விசேஷமா இப்ப திருவல்லிக்கேணி மாசம் எடுத்துட்டா விற்பெரு விழவும் கஞ்சனம் மல்லும் வேழமும் வாகனம் விழ செத்தாவன் தன்னை புறவரி செய்து சிவனு துயர்களை தேவைன்னு எடுத்த முதல் பாசுரத்திலேயே கோலையாபீடம் யானையை நிரசித்தது, மல்லர்களை நிரசித்தது, ஹம்சனை நிரசித்தது, இது முதலான செயல்களை சொல்லித்தான் அந்த எம்பெருமானை முல்லாசாசனம் பண்ணிக்கிறார். ஒவ்வொரு தேசத்துல போய் எம்பெருமானை சேவிக்கும் பொழுதும் இந்த சேட்டிதங்கள்ல ரொம்ப ஈடுபட்டு தான் தெரிவிக்கிறார். அதனால வல்லானை பொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயனை பாடையோ என்பவன். அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானை பாடுவதற்கு திருமங்கையாழ்வாரை நீரும் எழுந்தருள வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட உயர்ந்த பாசுரம் பாகவதர்களை அழைப்பித்து அவர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி அவர்களை அந்த கூட்டத்திற்கு வந்து சேர வேண்டும் என்று பிரார்த்திக்கிற இந்த பிரகரணம் இந்த 15வது பாசுரத்தோடு நிறைவு பெறுகிறது. நாளைய தினத்திலிருந்து நேரே நந்தகோபருடைய திருமாளிகை, கிருஷ்ணர் இணைந்தோடு இருக்கிற அந்த திருமாளிகை, அந்த வாசல்ல இருக்கிற வாயில் காப்போன் கோயில் காப்போன் துவார பாலகர்கள் அவர்களிடத்தை பிரார்த்தித்து உள்ளே மேற்கொண்டு கண்ணனை அனுபவிக்க எப்படி போகிறாங்கிற விஷயம் நாளைய தினத்திலிருந்து காட்டப்படுகிறது. அந்த அர்த்தங்களையும் அத்தனை பேரும் வந்து கேட்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். இப்பொழுது இன்றைய நாள் பாட்டு அனுசரணம். எல்லே இளங்களியே இன்னொரு புதியோ சிறுநே நடையேற்றி நங்காவியல் போதனையே மலையில் கட்டுரைகள் பண்டேனும் வாயிலும் வலியர்கள் நீங்களே நானேதான் மகிழின கொள்ளையை போதாய் உனக்கென்ன வெகுளை எல்லாரும் போந்தாரோ போந்தாரோ எண்ணிக்கொள் வல்லானை பொன்னானை மாத்தாரை மாத்தழிக்க வல்லானை மாயகை பாடையோர் என்பார்கள். நிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி கணநாதாய பாபசூதாய மங்களம் ஸ்ரீமத்தே விருச்சித்தாலே மனோன்மன ஹேதவே நந்தனந்தன சுந்தரி கோதாய மங்களம் ஸ்ரீமதே அம்பேஜாமாத்ர தீனாய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூஜா நித்யஸ்ரீ மங்களம் அனண்டாய திருவடி வேஷனம் பிரமாண